அந்த எம்எல்ஏக்கள் ஒருத்தருக்கும் 60 கோடி வந்து பணம் கொடுக்கப்படுவதாக சொல்லிட்டார். சோபா மூலமாக வருதா, எப்படி வருதுன்னு தெரியல. தமிழ்நாட்டில் வந்து லாட்ரி சீட்டு தான் ஒழிக்கப்பட்டு விட்டது என்றால் தமிழக அரசுக்கு எதுக்காக 570 கோடி கொடுக்கணும்? அவர் விஜய் வந்து கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொன்னார். ஆனால் இப்போ கல்லா காலிங்கிறத வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் டிஎம்கே ஐடி விங் வந்து அதில் கோட்டை விட்டுட்டாங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டாக. உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே வந்து நான் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி அதில் ஒருத்தர் வந்து இன்ஸ்பெக்டராக இருந்து டிஸ்மிஸ் ஆனார், லட்சுமணன் ஒருத்தர். அவர் டிஸ்மிஸ் ஆனவர் வந்து அதை மறைச்சி வந்திருக்காரு. 20 பேருக்கு மேலே எஃப்ஐஆரை மறைச்சி தான் வேட்புமனு ஃபில்அப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவர் தூரம் போவாங்க. நீங்கள் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரனே வந்து அவர் வந்து அந்த பைபிள் தான் வச்சு பைபிள் வாசிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. அதே பெரிய குற்றச்சாட்டாக போயிட்டு இருக்கு. நேரிலே இரண்டாவது பகுதி துவங்குகிறது. நம்முடைய மூத்த பத்திரிகை திருசக்தி சுந்தராமன் இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போது நம்ம போன பகுதியில் லீமா ரோஸ் போன்ற விஷயங்களெல்லாம் பேசணும். அப்போது அந்த பேரம் பேசுகிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் சொல்லப்பட்டது இல்லையா? குதிரை பேரம் பேசப்பட்டது. ஒரு கிட்டத்தட்ட வந்து 30 பேருக்கு வந்து 300 கோடி அப்படின்ற விஷயம்லாம் சொன்னாங்க. 30 கோடிகளுக்குன்ட்டு அது எப்படி சார், எந்த அளவுக்கு உண்மை சார்? அவ்வளவு 300 கோடி கொடுக்குற அளவுக்கு அவங்களாம் பணம் இருக்குது? இல்லை, அது வந்து நீங்கள் வந்து மார்ட்டின் குடும்பத்தாரிடம் உள்ள பணம் வந்து மிகப்பெரிய பணம். கிட்டத்தட்ட ஒரு பேரலல் அரசு நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பணம். ஏன்னு கேட்டால் அவங்க அந்த எலக்டோரல் பாண்ட்ஸ்னு சட்டபூர்வமாக கொடுக்கலான்னு அந்த முதல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உச்சநீதிமன்றம் தலையிட்டு அது கொஞ்சம் விதிமுறைகள் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னால் வரும்போது மத்தியில் உள்ள அரசுக்கு வந்து பாஜக அரசுக்கு 1000 கோடி, தமிழ்நாட்டில் மாநில அரசுக்கு 570 கோடி லீகலாக கொடுத்தாங்க எலக்டோரல் பாண்ட்ஸில். இதே மாதிரி மற்ற சில மாநிலங்களுக்கும் கொடுத்ததாக தெரிகிறது. அவங்களுக்கு லாட்ரி வியாபாரம் எங்கெல்லாம் தேவையோ இல்லை மறைமுகமாக இப்போது அந்த 1 நம்பர் லாட்ரி நடக்குதுன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து லாட்ரி சீட்டு தான் ஒழிக்கப்பட்டு விட்டது என்றால் தமிழக அரசுக்கு எதுக்காக 570 கோடி கொடுக்கணும்? ஏன்னு கேட்டால் மற்ற மாநிலங்களுடைய லாட்ரி சீட்டு இங்கே விற்கிது இல்லையா? அதுக்கு அனுமதி கொடுக்கணும் இல்லையா? சட்டபூர்வமாகவோ இல்லை கண்ணை மூடிக்கொண்டோ கொடுக்க வேண்டும். இது ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ இந்த அதிமுக பிளவுபட்டதை பற்றி பேசுனீங்க. இந்த பிளவுபட்ட குரூப்பு அதுக்கப்புறம் இந்த நம்ம திமுகவிலேருந்து இங்கே வந்திருக்கிற அவர் விஜய் வந்து கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொன்னார். ஆனால் இப்போ கல்லா காலிங்கிறத வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஸோ கல்லா அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல இருக்குது. அவங்க இருக்கும்போதே காலி பண்ணிட்டாங்க, அப்படி வச்சுப்போம். காலி பெட்டிகள் மட்டும் அங்கேருந்து இங்கே வந்திருக்கு. தீய சக்தின்னு சொன்னால் அது அங்கேருந்து தான் தூய சக்திக்கு வந்திருக்கு. தீய சக்தி டு தூய சக்தி வந்தால் இங்கே என்ன ஞான ஸ்நானமா என்னன்னு தெரியல. அப்படி ஒரு ஞான ஸ்நானம். முதல்ல பிஜேபி தான் வாஷிங் மிஷின் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், இவரும் வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு. ஆமாம். ஸோ அப்போ வந்து இங்கே வந்து சலவையாயிடுது போல இருக்குது. இங்கே வந்தவுடனே அவர்கள் தீய சக்தி தூய சக்தியாக மாறிவிடுகிறது. இவருக்கு ஆதரவு கொடுத்தால் அது வந்து தூய சக்தியாக மாறிவிடுகிறது. அது இருக்கட்டும், அதெல்லாம் அரசியல்னு வச்சுக்கிட்டா கூட 8 அமைச்சர்கள் கேட்குறாரு வேலுமணி குழுவினர். அதுக்கு 5 வந்து கொடுக்க தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுக்கலாம். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த 2x4 8 பேர் இந்த திமுகலேருந்து வந்தவங்கள முழுசாக நம்பி இருக்குது. எந்த சமயத்திலும் வந்து அவங்க திரும்பி போயிடலாம். அப்போ இங்கேருந்து ஒரு பெரிய நம்பர், இப்போ 25 அப்படிங்கிறது பெரிய நம்பர். அப்போ எந்த வித பிரச்சனை இல்லாமல் இருக்கலான்னு அரசியல் ரீதியாக அப்படி அவரை ஏன் பார்க்குறாரு நம்ம சொல்லலை. அப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு எந்த விதமான அழுத்தங்கள் வரலாம். இப்போ ஒருத்தருக்கும் அந்த எம்எல்ஏக்கள் ஒருத்தருக்கும் 60 கோடி வந்து பணம் கொடுக்கப்படுவதாக சொல்லிடுறாரு. சோபா மூலமாக வருதா, எப்படி வருதுன்னு தெரியல, எப்படியோ வந்து சொல்கிறாங்க. 60 கோடி இன்ட்டு 20 25 நம்பர் பார்த்தீங்கனாலே எவ்வளோ பெருசு வருது. அப்போ 5 பேர் அமைச்சர்களான அதுக்கப்புறம் அவர்களுக்கு வாரியம்லாம் நிறைய சொல்கிறாங்க. வாரியம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் வரும், இதெல்லாம் இருக்குது. இப்படி வாரி இறைப்பதற்கு எங்கிருந்து பணம் கிடைக்கிறது என்று சொன்னால், ஏற்கனவே விஜய் அவர்களுடைய கட்சி வந்து இந்த சோஷியல் மீடியாவுக்காக கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபா செலவு பண்ணாங்க போன தேர்தலில். இன்ஃபேக்ட் டிஎம்கே ஐடி விங் வந்து அதில் கோட்டை விட்டுட்டாங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டாக. அதனால தான் இவங்க வந்து வெளிநாடுகளெல்லாம் வந்து அப்லோட் பண்ணி ஒரு நாளைக்கு இவ்வளவு 1000 வீடியோக்கள்னு சொல்லி கொண்டு வந்து பண்ணாங்க. அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போது ஒன்றா வெளியில் வருது. இஸ்தான்புல், அதாவது துருக்கி, இந்தியாவிற்கு எதிரி நாடான கருதப்படும் பாகிஸ்தானுக்கு ஆதரவான நாடாக துருக்கியிலேருந்து. துருக்கி வந்து அரசு தான் பண்ணணும்னு இல்லை, அங்கே யாராவது தனியார் கூட வேண்டியவங்க இருப்பாங்க. ஸ்ரீலங்காலேருந்து, லண்டன்லேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமர் இருக்கவங்க எல்லாம். ஆமாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே. ஆமாம், ஹோம் எங்கே இருந்தான்னு. ஆனாலும் வந்து அப்படி வந்ததுன்னு சொல்கிறாங்க. 1500 கோடி செலவு பண்ணாங்கன்னாங்க.
இவங்க 10,000 கோடி நேரடியாக களத்தில் செலவு பண்ணிவிட்டு அவங்க வந்து 1,500 அது எவ்வளவோ வந்து சோஷியல் மீடியாவில் செலவு பண்ணி இவ்வளவு 1000 இவங்களை பெற்றாங்க, அதாவது ஃபாலோயர்ஸு. அது மூலமாக அந்த வீடியோக்கள் நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், எங்கள் அப்பா அம்மா வந்து அப்பா நீங்கள் வந்து விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும், இப்படி நிறைய அந்த மாதிரி வீடியோஸு. ஏன் வந்து விஜய்க்கு ஓட்டு போடலன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே பையன் அப்பா விட மாட்டேங்கிறான், இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நிறைய பரவுனது. அது ஒரு விதமான ஒரு கேம்பெயின். இந்த கேம்பெயின் ஒரு பக்கம் இருந்தாலும் வெற்றி பெற்று விட்டார்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சட்டசபையில் இப்போ இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே வந்து நான் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசினாரு. பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு இந்தியா ஃபுல்லும். பல மாநிலங்களில் காங்கிரஸ் தோக்குறதுக்கு இவங்க காரணமாயிட்டாங்க. இப்போ வந்து இதே வார்த்தையை திருப்பி சட்டசபையில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தாவேக்கால மதுரை சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா அவரும் நான் ஒழிச்சிருவோம் சனாதனத்தின்னு சொல்றாரு. திடீர்னு சனாதனத்தின் மேலே ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்க? இல்லை, கூடுதலாக அவங்களுக்கு வந்து காங்கிரஸுடைய அவர் அசான் மௌலானா அவரும் வந்து அதையே சொல்லியிருக்காரு. ஏன்னா காங்கிரஸ் இப்போ தாவேகா கூட்டணியில் இருக்கும் பொழுது அதை வந்து அந்த கண்ணோட்டத்தில் தானே பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் அவரும் முஸ்தபா சொல்கிறதுக்கு 2 நாள் முன்னாலேயே சொல்லிட்டாரு சனாதனத்தை ஒழிப்போம்னு. நமக்கு என்ன கேள்வினா, இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து திமுக உதயநிதி அவர்கள் வந்து அதை பற்றி சனாதனத்தை ஒழிப்போம்னு ஏன் வந்து பேசினார்? 13 மாநிலங்களில் இன்னும் வழக்கு வந்து பெண்டிங் இருக்குது அந்த சனாதனத்தை டெங்கு மலேரியான்னு பேசின போது. இப்போ ஐயா ஆசிரியர் திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் பேசும்போது இவர் பேசினோடனே உதயநிதி அவர்கள் அப்போது துணை முதல்வராக இருக்கும்போது மேடையில் பேசினோடனே சனாதனம் என்றால் இந்து மதம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிஃபிகேஷன், அப்படின்னா இந்து மதத்தை ஒழிப்போம் என்கிற அர்த்தத்தில் அவர் சொன்னார். அப்பொழுது அதாவது அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து சேகர்பாபுவும் அதை ஆமோதித்து தான் கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போ இந்து மதத்தை ஒழிப்போம் அப்படி சொல்கிறாங்க. உதயநிதி வந்து இதை கிளப்பி விட்றாருன்னா, இப்போ விஜய் வந்து இல்லை நாங்கள் சனாதனத்தை ஒழிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால், இல்லை அது வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏதோ ஒன்று அதை எதிர்த்து பேசினால் இவர் பாஜகவின் கொத்தடிமைன்னு திமுக சொல்லும். இல்லை ஆமாம் நாங்களும் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசினா உடனடியாக எங்களுடைய திராவிட கொள்கையை தான் அவர் வந்து காப்பி அடிக்கிறார்னு சொல்லுவாங்க. ஆக விஜய்க்கு வைக்கப்பட்டிருக்கும் அக்னி பரீட்சையாக எனக்கு தெரிகிறது. அவர் இப்படி சொன்னாலும் பிரச்சனை, அப்படி சொன்னாலும் பிரச்சனை. அதனால தான் அவர் அமைதியாக இருக்கார். ஆனால் அவர் அமைதியாக இருந்தால் மட்டும் பத்தாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்கணும்னால், அந்த உதயநிதி அவர்கள் பேசி முடித்த உடனே அவர் இருக்கும்போதோ அல்லது வெளியே கிளம்பி போனதுக்கப்புறமோ, ஏற்கனவே இவர் முதல்வராக பதவியேற்கும் பொழுது என்ன சொன்னார்? இந்து கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் எல்லாருக்கும் நான் ஒரு பொதுவான முகமாக இருப்பேன். அதை மறுபடியும் ஒரு தடவை சொல்லி, யாரும் யாரையும் அழிப்பது வந்து ஒழிப்பதோ வந்து எங்களுடைய நோக்கம் அல்ல அப்படின்னு ஒரு பொதுவான வார்த்தை. அது எவ்வளோதான் வந்து ஒரு வசனமாக இருந்தால் கூட அந்த குறைந்தபட்சம் அந்த வசனத்தையாவது சொல்லி இருக்கலாம். அவர் அமைதியாக இருக்கும் பொழுது இப்போ முஸ்தபா போன்றவர்கள் பேசுகிறார்கள். அவர்களுக்கு நாம் வைக்கும் கேள்வி என்னென்னா, சனாதனம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு இறை பக்தி, இறை உணர்வு. விவேகானந்தர் வந்து எட்டர்னல் யூனிவர்சல் ட்ரூத்னார் சனாதனத்தை. அரவிந்தர் வந்து தேசியம்தான் சனாதனம்னு சொன்னார். மகாபாரதத்தில் போய் பார்த்தீங்கன்னா நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் தான் சனாதனம் சொல்லுது. இதில் எது தப்பு? நல்லிணக்கம் தப்பா, சகோதரத்துவம் தப்பா? இன்னொன்று இல்லை, அந்த இறை பக்தி, இறைவன் யாராவனாலும் இருக்கலாம், என்ன பேராவனாக இருக்கலாம், இந்த இறை பக்தி தான் சனாதனம் என்றால், அப்போ சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லும் இந்து மதத்தை தாண்டிய மற்றவர்கள் அவரவர்களும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தானே. இது எப்படி இருக்குன்னா, ஈவேரா அவர்களுடைய சிலையை கோயில் வாசலெல்லாம் வச்சு அங்கங்கே வச்சுட்டு கடவுளை நம்புவோன் காட்டுமராண்டி அப்படின்னு சொல்லும்போது, தேவாலயங்களோ மசூதிகள் வாசலிலோ அது வைக்கலையே, அங்கேயும் தானே கடவுள் இருக்கார். அந்தந்த மதத்திற்கு ஏதோ ஒரு கடவுள் இருக்கு. அதுக்கு பெயர் என்ன, பழக்க வழக்கங்கள் என்ன வேறாக இருக்கலாம். நான் கூட அதுதான் சொல்கிறது. இங்கே உள்ள கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ யாரும் பாரசீகத்திலேருந்து வரல, யாரும் ஐரோப்பாலேருந்து வரல. இவங்கெல்லாம் நம்ம சகோதரர்கள். ஏதோ ஒரு காலகட்டத்தில் காரணங்களுக்காக மாறி இப்போ தொடர்ந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து ஒரு கிறிஸ்துவராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பொட்டு வச்சுக்கிட்டார். இப்போ வந்து தன் ஜோதிடரையே வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸரெலாம் அறிவிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து இன்டைரக்டாக சனாதனத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கே சார் பல விஷயம். அவர் நெத்திலேருந்து அரகஜான்னு ஒரு பொட்டு ஒன்று வச்சுக்கிறாரு. அது வந்து இந்த ஜவ்வாது பன்னீர் இதெல்லாம் வந்து இந்த வெட்டி வேறலாம் வரக்கூடாதுன்னு கையில் ஒரு சிவப்பு கயிறு கட்டார். அதே மாதிரி அவர் திருச்செந்தூருக்கும் போயிட்டு வந்தார். சர்ச்சுக்கும் போனார், சர்ச்சில் இருந்து முட்டி போட்டு நடந்தார், மசூதிக்கும் போனார்.
சரி, அரசியல்வாதின்னு வரும்பொழுது இதெல்லாம் வந்து சகஜமான விஷயங்கள். எல்லா மதத்திற்கும் பொதுவாக இருக்கணும், இல்லை இருக்கா மாதிரி காமிச்சுக்கணும், அந்த பிம்பத்தை ஏற்படுத்தணும். அதனால் நம்ம வந்து இது தவறு சரின்னு சொல்கிறத விட இதுதான் யதார்த்தம்னு ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தன்னுடைய தான் சார்ந்த மதத்தை சார்ந்தவர்களை தான் தன்னை சுற்றி வைத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது கூட நான் கேள்விப்பட்டது வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு மூத்த அதிகாரி, ஜெயலலிதா அவர்கள் பீரியடில் இருந்தவரே. அவர் தூரம் போக வேண்டாம். நீங்கள் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரனே வந்து அவர் வந்து அந்த பைபிள் தான் வச்சு பைபிள் வாசிச்சுட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. அதே பெரிய குற்றச்சாட்டாக போயிட்டு இருக்கு இல்லையா இப்போ? அது மட்டும் இல்லை, இங்கே அதிகாரிகள் வந்து நியமிப்பதிலையும் சகாயம் அவர்கள் வந்து நேர்மையான ஒரு பெயர் பெற்றவர். அவர் திருச்சி கிழக்கில் போட்டியிட போகிறதா வர செய்தி வந்திருக்குது. செய்தி சொல்கிறாங்க, அது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. சகாயம் வந்து நேர்மையானவர், இந்த மணல் கடத்தல் கனிம வள கடத்தலுக்கெல்லாம் எதிராக செயல்பட்டவர், அதாவது நேர்த்தியாக செயல்பட்டவர், திறமையாகவும் செயல்பட்டவர் என்பதில் நமக்கு ஒன்றும் ஐயப்பாடு இல்லை. அதே சமயம் அது ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் வந்து இவரை சுற்றி இருக்கிறார்கள் என்பது அவ்வளவு ஆரோக்கியமானது இல்லை, ஆரோக்கியமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் அது கூட வந்து சரி, அவருக்கு நம்பிக்கையானவர்கள் எதேச்சையாக அந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று கூட நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். அதை குற்றம் காணணும்னு நம்ம நினைக்கல. ஆனால் முஸ்தபா போன்றவர்களே இந்த மாதிரி வந்து சனாதனத்தை ஒழிப்போம்னு உதயநிதி பேசுகிறாருன்னா, அவர் வந்து அன்றைக்கி பேசுனது அது திமுக ஆட்சி என்ற ஒரு ஆணவத்திலும் அந்த இதுலேயும் பேசினார், எங்களை என்ன பண்ண முடியும்னு. இன்றைக்கி பேசுகிறது விஜயை சிக்கலில் மாட்டி விடுவதற்காக இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அப்படி இருக்கும் பொழுது இவர் அதற்கு ஒரு பேலன்சிங்காக ஏதாவது ஒன்று பேசியிருக்கணும். அதை பேச தவறிவிட்டால் அப்போ முஸ்தபா போன்றவர்கள் பேசும்போது அதை ஆதரிப்பதாக அது வந்து இந்துக்களிடம் ஒரு தவறான எண்ணத்தை உண்டு செய்துவிடும். நம்ம வந்து விஜய் மீது தப்புன்னு சொல்கிறத விட நீங்கள் வந்து ஒமிஷன் அண்ட் கமிஷன்னு சொல்லுவாங்க. தவறு செய்யலாம், இல்லை ரைட்டானதை வந்து செய்யாமல் விடுவதும் தவறு தான். அந்த மாதிரி இந்த பேலன்சிங் பண்ணாமல் விடுறதும் வந்து ஒரு தவறு தான். அது வேறு விதமான ஒரு பிம்பத்தை உருவாக்கும் அப்படின்னு அதுதான் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் லாட்ரி சீட்டையும் உள்ளே கொண்டு வந்து வருமா தெரியாது, பேசப்படுகிறது. இப்போ கூட வந்து நேற்று ஒரு பிரபலமான யூடியூபர் வந்த முதல் நாளே அவர் என்ன பண்ணார், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவருடைய அரசில் ஒரு 18 இவங்க வந்து அந்த எக்ஸில் ஏதோ இந்த தஞ்சாவூர் எம்எல்ஏவை பற்றி வந்த ஒரு விவகாரத்தை வந்து அதை போட்டிருந்தாங்க. அப்படிங்கிறதுனால சைபர் கிரைம்லேருந்து நேராக ரிப்போர்ட் பண்ணி அவங்கள ரிமூவ் பண்ணிட்டாங்க எக்ஸ்லேருந்து. இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது இல்லையா முத நாளே? அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் அதை தடை பண்ணிடுச்சு, அதுக்கு தடை விதிச்சிடுச்சு, இடைக்கால தடை நோட்டீஸ் அனுப்பிச்சு. பட்டு எடுத்த உடனே ஆரோக்கியமாக இல்லையே. இல்லை சார், இவங்க வந்து இந்த திராவிட மாடல் அரசு தான் வந்து பல்வேறு செய்திகளை தவறாக தருவாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கும்போது, இவங்களே வந்து என்றைக்கோ குட்கா எரிக்கப்பட்டதுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்த அப்புறம் தான் இந்த குட்கா எரிக்கப்பட்டது என்று காட்சிகள் கொண்டு வருவதும், சட்டசபையில் வந்து முதல் எம்எல்ஏன்னு சொல்லிக் கொள்வதும், முதல் மாற்றுத்திறனாளி என்று சொல்லிக் கொள்வதும் எல்லாம் நாங்கள் தானே. இவங்களாம் ஒரு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸோட அந்த பிம்பம் வந்து இன்னும் உருவாகிக்கிட்டே இருக்குது, அதிகமாக போயிட்டே இருக்கே சார். நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே குற்றப்பின்னணிகள் அதிகமாக கொண்ட எம்எல்ஏக்கள் வந்து தாவேகால தான் இருக்காங்க, 41 பேர் இருக்காங்க. அதே மாதிரி அதிகமான வெளிக்கட்சி சேர்ந்தவங்களும் அங்கே தான் இருக்காங்க. இல்லை, அதுக்கும் ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணி தான் சொல்கிறேன். வெளியிலேருந்து 115 பேர் வந்தாங்க, அதிமுக திமுக மற்ற கட்சிகள்லேருந்து உள்ளே வந்தாங்க. அப்படி வந்ததில் குற்றப்பின்னணிகள் உள்ளவர்கள் நிச்சயமாக இருந்திருக்கலாம். அதில் எவ்வளோ பேர் அதில் இருந்தாங்கன்னு தெரியாது. இன்றைக்கி வந்து அதிகமான குற்ற பின்னணி கொண்ட எம்எல்ஏக்கள் கொண்ட கட்சியாக தாவேகா 41 பேரோடு இருக்குது. அதுக்கப்புறம் திமுக அதிமுக 37 33ன்னு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அப்போ வந்து நீங்கள் மாற்றம் என்பது இதை விட டெவலப்மெண்ட்டா, இதை விட இம்ப்ரூவ்மெண்ட்டா குற்ற பின்னணியில்? அதில் ஒருத்தர் வந்து இன்ஸ்பெக்டராக இருந்து டிஸ்மிஸ் ஆனார், லட்சுமணன் ஒருத்தர். அவர் டிஸ்மிஸ் ஆனவர் வந்து அதை மறைச்சி வந்திருக்காரு. 20 பேருக்கு மேலே எஃப்ஐஆரை மறைச்சி தான் வேட்புமனு ஃபில்அப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து ஒரு நிர்வாகி 25 கோடி ரூபா அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு ஏமாத்தினவர். அதாவது எல்லா கட்சியிலும் இப்போ வந்து குற்றவாளிகள், குற்றம் செய்ய விழைபவர்கள், ரவுடிகள், இவர்கள் எல்லாருமே எங்கேயோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்துடுறாங்க. இதில் எந்த கட்சியுமே விலக்கில்லை, நான் வந்து பொதுவாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் மாற்றத்தை உருவாக்குவதாக சொல்லிவிட்டு உங்களுடைய கட்சியிலேயே இப்படி இருக்கிறது என்றால், இப்போ கூட ஒரு காமராஜ், அதாவது மன்னார்குடி காமராஜ், இப்போ இவருடைய கட்சி அமமுகலேருந்து இங்கே வந்துட்டார். அவர் ஒரு ஜோக் அடிச்சிருக்காரு. வந்த உடனே விஜய் ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னோடனே திருச்சியில் 300 சொச்சம் ரவுடிகள்லாம் வந்து தானாக வந்து சரண்டர் ஆகிட்டாங்க. உண்மை அது இல்லை.
கூட்டு அவங்க வந்து கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அவங்களா கூப்பிட்டு யாரெல்லாம் கூப்பிட்டு அவங்களாம் உட்கார வச்சு பேசியிருக்காங்க. அவங்களாம் வந்து ஆயுதத்தை விட்டுட்டு ஏதோ நக்சலைட்டு சரண்டர் ஆன மாதிரி சரண்டர் ஆகலை. அது ஒன்று. ரெண்டாவது, கஞ்சா கடத்தினவெல்லாம் கஞ்சா வியாபாரிகள் எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் ஓடி போகல. அவர் எங்கேயாவது அவர்களை காணவில்லைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணார் காமராஜ் சட்டமன்றத்தில். காணவில்லைன்னா நீங்கள் தேடி பார்க்க வேண்டிய இடம் முதல்ல 41 பேர் குற்றப்பின்னணி கொண்டவர்கள் இங்கே இருக்காங்கன்னா, நீங்கள் காணவில்லைன்னு வெளியில் போய் தேடாதீங்க, முதல்ல தாவேக்காவுக்குள்ளே தேடுங்க. இல்லை, இது மாதிரி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து சொன்னாங்க, இங்கே இருக்கிற திருடர்கள் ஆந்திராவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அதுக்கப்புறமும் வந்து குற்றங்கள் நடந்தால் நம்ம ஜெயலலிதா என்பதற்காக அப்படி சொல்லலை. நம்ம வந்து யார் சொன்னாலும் கண்ணுக்கு தெரிந்தவரை வந்து எதிரிகளே கிடையாதுன்னு சொன்ன அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு சமயத்தில் தோற்று போனார்கள். எந்த கும்பனாலும் அசைக்க முடியாத ஆட்சின்னு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார். ஏதோ ஒரு விதத்தில் விஜய் வந்து அசைத்து விட்டார். எந்த விதத்தில் அசைத்தாரோ அசைத்து விட்டார். அப்படி இதெல்லாம் வந்து இந்த அரசியல் வசனங்கள்லாம் வந்து இருக்கவே இருக்குது. ஆனால் நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா, இதெல்லாம் தாண்டி ஒன்று ஆட்சி நிலைக்க வேண்டும். அதுக்கு ஏன் நமக்கு வந்து கவலைன்னா, ஒரு பக்கம் வந்து திமுக கூட்டணியிலேருந்து வந்தவங்க திடீர்னு எந்த நேரம் வேணாலும் திமுக நினைத்தால் அவர்கள் வாபஸ் வாங்கி கொள்வார்கள். இந்த பக்கம் அதிமுக உடச்சி இங்கே வரும்போது இந்த 25 பேருடைய சட்டபூர்வமான நிலை என்ன என்பது என்னை பொறுத்தவரை வந்து சபாநாயகர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அனுகூலத்திற்காக அனுமதி கொடுக்கலாம். ஆனால் உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் 2018 வந்து என்ன நடந்தது, டிடிவி தினகரன் அது நம்ம பேசுன மாதிரி டிஸ்குவாலிஃபை தான் ஆனாங்க. அது மாதிரி வரக்கூடிய ஒரு இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் இவர்களெல்லாம் கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார், கட்சி பதவியிலிருந்து நீக்கி இருக்கிறார். இவங்க வந்து பதிலுக்கு அறிவிக்கிறாங்க, புது மாவட்டத்தில் அறிவிக்கிறாங்க. அவர் ஒரு கொறடா, இவங்க ஒரு கொறடா. ஆமாம். இதில் அந்த கொறடா வந்து சட்டமன்றத்தில் பதிவாகாதனால இப்போ எது சரி அப்படின்னு வரும்பொழுது பொதுவாக வந்து 91 ஷெட்யூல் அப்படின்னு நம்ம சட்டத்தில் இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, கொறடா சொல்லுறதை கேட்குறோம். இப்போ கொறடா யாருன்னே குழப்பம். ஆமாம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தியா விஜயபாஸ்கரான்னு. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பொதுச் செயலாளர், கட்சி தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு தான். அந்த அதிகாரம் எப்போ மாற்றம் அடையும் என்றால், மறுபடியும் ஒரு பொதுக்குழு கூட்டி அந்த பொதுக்குழுவில் இவங்கெல்லாம் போய் உட்கார்ந்து எடப்பாடிக்கு பதிலாக வேலுமணியோ சி.வி. சண்முகமோ பொதுச் செயலாளராக மாறினால் அது அதிமுகவே தொடரும். அப்படி இல்லை என்றால் இவர்கள் இங்கிருந்து ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவுக்கு போனால் நிச்சயமாக கட்சி தாவல் தடை சட்டம் வரும். சபாநாயகர் அதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனால், நீதிமன்ற வழக்குகள் முன்னுதாரணங்களை பார்க்க போனால் அந்த பக்கம் எடப்பாடி பக்கம் அது ஃபேவராக வர்றதுக்கான வாய்ப்புகள் தெரிகின்றன. ஆமாம், முடிவு பண்ண முடியாது. இருந்தாலும் முன்னுதாரணங்களை வைத்து பார்த்தால் அப்படி வரக்கூடிய இதில் இருக்குது. அப்படி வந்ததுன்னா அவங்க மறுபடியும் இடைத்தேர்தல் அதிமுகலேருந்து பதவி இழந்தோ இல்லை ராஜினாமா செய்தோ தாவேகாவில் இணையலாம். இந்த 25 பேரும் தாவேகாவில் இணைந்து மறுபடியும் இடைத்தேர்தல் வரும்பொழுது தாவேகாவில் இவர்களை எதிர்த்து தோற்றார்களே வேலுமணியோ சி.வி. சண்முகமோ மற்றவர்களோ, அவங்க எவ்வளோ தூரம் வந்து ஒத்துழைப்பாங்க அந்தந்த தொகுதியில், கோவையிலையோ விழுப்புரத்துலேயோ மயிலத்திலேயோ எங்கேயோ. இதெல்லாம் வந்து உள்ள சிக்கல்கள். அப்போ விஜய் வந்து இந்த பக்கம் அதிமுக உடைச்சி வர்றவங்களும் எவ்வளோ தூரம் சட்டபூர்வமாக அது வந்து செல்லும், நிலைப்பாடு எப்படி இருக்கும், சட்டத்துடைய நிலைப்பாடு குழப்பம். திமுக சைட்லேருந்து வந்தவங்க எப்போ வேணாலும் திரும்பி போகலாம். ரெண்டாவது, இந்த மாதிரி அவருக்கு அழுத்தங்கள் இந்த ஜோசியர் அது சரியாக தவறா என்பதை விட்டுட்டு அந்த ரிக்கி, ரத்தன், பண்டிட், வெற்றிவேல் ரொம்ப குழப்பமாக இருக்குது பேர். இருக்கட்டும், அவர் வந்து ஜெயலலிதா இருக்கும்போதே ஜோசியராக இருந்தார். அவர் மீது வந்து ஏதோ கொலை பழியெல்லாம் வந்தது, அதெல்லாம் தாண்டி தான் வந்தார். அவருக்கு 3 மனைவிகள்னு சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் தனிப்பட்ட பிரச்சனை. அதை தாண்டி இவர் யாரையோ அவருக்கு வேண்டியவர் ஒருவரை நியமித்தார். 24 மணி நேரத்துக்குள்ளே அதை வாபஸ் வாங்க வேண்டிய ஒரு அழுத்தம் வந்து கூட்டணி கட்சிகள் மற்ற எதிர்கட்சிகள் கொடுத்தன. இப்போ ஒரு இஷ்யூலையும் இவர் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது நல்ல விஷயமாகறோ இல்லை வந்து இவருக்கு வேண்டிய விஷயமோ, அது என்ன எதுவாக இருந்தாலும் விவகாரமாக இருந்தாலும் இப்படி எதிர்ப்பு இந்த பக்கமோ அந்த பக்கமோ மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்து அழுத்தம் வந்துக்கிட்டே இருந்தால் இவர் வந்து தன் இஷ்டப்படி ஆட்சி நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை எதிர்காலத்தில் தெரிகிறது. சரி, இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் இன்னைக்கு வந்து தன்னோட பொதுக்குழுவெல்லாம் கூப்பிட்டுருக்கு, செயற்குழு கூப்பிட்டுருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது நான் தான் முழு பொறுப்பு இந்த தோல்விக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் எல்லாருமே நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழ்நிலை, நம்ம வந்து ஒரு விசாரணை குழு அமைத்து எல்லாருமே நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க?
ஏற்கனவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டால் இன்றைக்கு வந்த செய்தி வந்து பெண் நிறுவனம் கலைக்கப்படுகிறது. ஓ, பேனா நிறுவனம்னு தமிழில் சும்மா தமாஷா சொல்கிறது. அதாவது அது பேர் பிஇஎன்ங்கிறதுனால அது வந்து பெண் நிறுவனம். அவர் மாப்பிள்ளை சபரீசன், கார்த்தி இவர்கள், இன்னும் மற்றவர்கள், மணிகண்டன் ஒரு சிஇஓ இருந்தார். இவர்கள் வந்து அவர்கள் பரிந்துரைத்த அந்த வேட்பாளர்களில் பெரும்பாலானவர்கள் தோற்றுவிட்டார்கள். ஸோ அப்போ வந்து ராங்காக கைட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கொளத்தூரில் முதல்வர் வந்து 60,000 வாக்குகளில் வெற்றி பெறுவார் என்று பெண் நிறுவனத்துடைய அறிக்கை. கடைசியில் ஒரு 9,000 வாக்குகளில் வந்து விஎஸ் பாபுவிடம், அதுவும் விஎஸ் பாபு போன்ற ஒரு சேகர்பாபுவுக்கு இணையாக, சேகர்பாபுவுக்கு எதிராக எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு வேட்பாளரிடம் முதல்வர் கொளத்தூரில் ஒரு நல்ல பல டெவலப்மெண்ட்டெல்லாம் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள கொளத்தூர் மக்களே வந்து பாராட்டுறாங்க. ஏதோ குறைபாடுகள் சின்னது தாண்டி ஒரு அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காரு மற்ற தொகுதிகளை கம்பேர் பண்ணும்போது. அந்த தொகுதியில் ஒரு முதல்வராக, சிட்டிங் முதல்வர் தோற்பது என்பது ஒரு பெரிய ஒரு அவமானம் தான். அந்த திமுகவுக்கு ஏற்பட்ட பின்னடைவு. அந்த மாதிரி இதில் பேனா நிறுவனம் கலைக்கப்படுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், அங்கே சபரீசனுடைய வாய்ஸ் கம்மியாகி உதயநிதியின் வாய்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. இளைஞர் அணின்னு சொல்லக்கூடிய அந்த அவருடைய அது வந்து ரைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போது இந்த பக்கம் அதிமுக சைடில் நீங்கள் வந்து ஒரு பிளவு வந்து ஆல்ரெடி வெளியில் வந்துருச்சு, வெளிப்படையாக தெரிந்து விட்டது. என்ன ஆகும் என்று சட்டம்தான் பதில் சொல்ல வேண்டும், நீதிமன்றங்கள், மற்ற அமைப்புகள். திமுகவிலும் வந்து இது ஏதோ ஒரு வகையில் இந்த தோல்வியின் பின்னடைவின் காரணமாக மாப்பிள்ளை, நம்ம முன்னாலேயே வந்து பல நிகழ்வுகளை நான் பேசியிருக்கேன், இந்த மாப்பிள்ளை பிள்ளைக்குள்ள பிரச்சனை. ஏன்னா பேனா நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் யாருமே குறிஞ்சி துணை முதல்வரின் அலுவலகத்திற்குள் நுழையக்கூடாது என்று அவர் வந்து விதிமுறை வைத்திருக்கிறார் என்றதெல்லாம் முன்னால் தகவல் வந்தது. இப்போ அது இன்னும் மோசமாகி, அப்போ சபரீசனுடைய வாய்ஸ் கம்மியாகி இவருடைய உதயநிதி வாய்ஸ் ஜாஸ்தியாகுது அப்படின்னால், அப்போது அந்த குடும்பத்துக்குள்ளே குழப்பம். அது கூட சொன்னான், திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கலான்னு ஒரு ஐடியா நடுவில் வந்த மாதிரியும் அந்த ஐடியாவை வந்து கொண்டு வந்ததுனால திமுக குடும்பத்துக்கு, முதல் குடும்பத்திற்குள்ளேயே பெரிய குழப்பமும் அதனால் வந்து சண்டைகளும் வந்தன. இது வந்து நெடுங்காலத்தில், எதிர்காலத்தில் திமுகவை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் இன்றைக்கி வந்து விஜய் வரக்கூடாதுன்னு பார்த்து ஏதாவது ஒன்று பண்ண போக, எதிர்காலத்தில் திமுகவுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் அப்படின்னு சொன்னேன். அப்போது திமுகவிலும் ஒரு பிளவு வருவதற்கான வாய்ப்பு தெரிகிறது. கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டியில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.